அதாவது மாதம்பட்டி சிவகுமார் இருக்கார்ல, இவர் சத்யராஜுக்கு உறவினர். அது எப்படி அப்படின்னா, மாதம்பட்டி சிவகுமாரோட அப்பா சொந்த அக்கா தான் சத்யராஜோட பாட்டி. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜும் இந்த ஜமீனை சேர்ந்தவர் தான். இன்னொரு பக்கம் நடிகர் சிவகுமார் இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நெருங்கிய உறவினர். ஸோ இப்படி இருக்கும்போது மாதம்பட்டி சிவகுமாருக்கு அன்னைக்கு பிரபல ஹீரோஸ், அதாவது விஜயோட எல்லாம் கௌசல்யா நடிச்சிட்டு இருந்தாங்க, எப்படி சத்யனோட நடிக்க வந்தாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு. அந்த காம்பினேஷன், அந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா சத்யனுக்கும் அந்த கௌசல்யாவுக்கும் பெருசாக ஜோடி பொருத்தம் அது பெருசாக இல்லாமல் தான் இருந்துச்சு. தேட்டர்லேயே ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு தான் போனாங்க. அந்த படம் பெரிய தோல்விப்படம் போட்ட பணத்தில் ₹1 கூட திருப்பி எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு நஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சத்யன் மறுபடியும் இன்னொரு படம் நடிக்கலாம், ஜெயிச்சிருவேன் நான் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு உறுதி சொல்கிறதுனால அவர் கண்ணா உன்னை தேடுகிறேன் அப்படின்னு ஒரு படத்தை மறுபடியும் சத்யன் ஹீரோ போட்டு எடுக்கிறாரு. இந்த 2 படம் எடுத்தார் பார்த்தீங்களா, இந்த 2மே பெரிய தோல்வி படம். கிட்டத்தட்ட மிச்சம் இருந்த 300 ஏக்கரையும் விற்கிற ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னா, இடத்துல நம்ம ஒரு முக்கியமான சில விஷயங்கள் தகவல் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்த மாதம்பட்டி ஜமீனில் தயாரித்த படங்களோட ஷூட்டிங் நடந்திருக்கு. பெரிய பெரிய ஜமீன்தார் மாளிகையெல்லாம் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, பிரபு கார்த்திக் நடிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாளிகையை தான் காட்டுவாங்க. ஸோ பிரபுலேருந்து, கார்த்திக்லேருந்து, விஜயகாந்த்லேருந்து, சத்யராஜ்லேருந்து, சிவகுமார்லேருந்து, இன்னும் பிரபலமான பல நடிகர்கள், ராதிகாலேருந்து பல நடிகைகள் எல்லாருமே இந்த அரண்மனையில் போய் தங்கிட்டாங்க. இது பல அறைகள் கொண்ட ஒரு அரண்மனை சார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுத்து, அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் சத்யன் சில படங்களில் ஹீரோவா நடிச்சிருந்தாலுமே ஒரு காமெடி ஆக்டராக தான் எல்லோரும் அறியப்படுறாங்க. அதுவும் ஒரு காலகட்டத்தில் முக்கியமான படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கூட நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் சமீப காலமாக அவருக்கு பெரிய அளவில் பட வாய்ப்பு இல்லை. இந்த சூழலில் அவருடைய அப்பா மாதம்பட்டி சிவகுமார் மிகப்பெரிய ஜமீன்தாராக வாழ்ந்திருக்காரு. கோயம்புத்தூர் பக்கத்தில் மாதம்பட்டி கிராமத்தில் இவரே ஒரு ஜமீன் ஃபேமிலி தான். பல கோடி ரூபாய் சொத்து, பல பங்களாக்கள் விட்டுட்டு இங்கே சென்னையில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. மாதம்பட்டி சிவகுமார் தயாரிப்பாளர், அவர் பெரிய ஜமீன்தார். அவருடைய தகப்பனார் நடராஜ கவுண்டர், அவரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆளுமையாக அந்த ஊரில் இருந்திருக்காரு. மாதம்பட்டியில் அவங்களுக்கு 5 ஏக்கரால வீடு இருந்திருக்கு. 5 ஏக்கரால ஒரு பெரிய வீடுன்னு சொல்லக்கூடாது, அது அரண்மனை அப்படி ஒரு அரண்மனை இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்குது அந்த அரண்மனை. யாரோ ஒரு கேரளாக்காரவங்க வாங்கிட்டாங்க அந்த அரண்மனையை. அங்கே ஏதோ பொம்மை தொழிற்சாலையும் செய்வாங்க, இந்த மண்ணில் பொம்மை செய்வாங்களா, அந்த மண்பானையில் அந்த களிமண்ணில் பொம்மை செய்கிற ஒரு தொழிற்சாலை அங்கே நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி அது யாரும் அங்கே அந்த வீட்டில் ஆளுங்கள் இல்லை, இந்த தொழிற்சாலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நடராஜ கவுண்டர், இது மாதம்பட்டி சிவகுமாரோடைய அப்பா, அவர் பெரிய ஒரு ஆளுமை. அவர் ரோட்டில் இறங்கி வந்தாலே பார்த்தீங்கன்னா, அதாவது முதலாளி அப்படின்னு கூடுவாங்க. எஜமான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ரஜினி படம். அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த கதையே உருவாச்சு. அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக, ஒரு மிகப்பெரிய மனிதர், அந்த ஊரே மதிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அவங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட 500 ஏக்கராக்கு மேலே சொத்து இருந்துச்சு, அதாவது விவசாய நிலம் இருந்துச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 14 பஸ் ரூட்டுங்கிறது சும்மா கிடையாது. அந்த ஏரியாவில் 14 பஸ்ஸு ஓடிட்டு இருந்திருக்கு. அது இல்லாமல் 10 வீடுகள், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருந்திருக்கு. பங்களாக்கள், வீடுன்னு சொல்லக்கூடாது, பங்களாக்கள். அப்படி ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, பெரிய லெவலில் வாழ்ந்த ஒரு குடும்பம். அந்த மாதம்பட்டி சிவகுமார் அடுத்த தலைமுறை. மாதம்பட்டி சிவகுமார் இறங்கி அந்த ஊரில் நடந்து வந்தால் ராஜா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யன் எல்லாருக்கும் தெரியும், காமெடி நடிகன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஜமீன் பரம்பரையிலேருந்து வந்தவர். அவர் அந்த ஊரில் நடந்து வந்தார்னா சின்ன ராஜா அப்படின்னு தான் சத்யனை கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் அந்த குடும்பத்து மேலே ஒரு அன்பு வச்சுருந்தாங்க, ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது நடராஜ கவுண்டர்லேருந்து, அதாவது சிவகுமார், அதாவது மாதம்பட்டி சிவகுமார், சத்யன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சுருக்காங்க. ஒரு வீட்டில், அந்த ஊரில் திருமணம்னா உடனே இந்த திருமணத்தையும் அவங்க நடத்தி வைப்பாங்க. ஒரு வீட்டில் அந்த ஊரில் ஒரு இலவு விழுந்துருச்சு அப்படின்னா அங்கே அவங்க என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுப்பாங்க. இது இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 400-500 பேர் இவங்களுடைய விவசாய நிலத்தில், இவங்களுடைய வீட்டில், இவங்க சார்ந்த ஒரு தொழிலையே தான் வேலை பார்த்து
பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து படிப்பு செலவு, அதாவது குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அத்தனை வசதிகளையுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்ல எண்ணத்தோட வந்து இந்த மக்களுக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அதாவது நிலங்கள் கொடுத்து அவங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஊர் மக்களுக்கு. ஸோ அப்படி ஒரு வசதியாக வாழ்ந்த குடும்பம். அதாவது மாதம்பட்டி சிவகுமார் இருக்கார்ல, இவர் வந்து சத்யராஜுக்கு உறவினர். அது எப்படி அப்படின்னா, மாதம்பட்டி சிவகுமாரோட அப்பா ஓட சொந்த அக்கா தான் வந்து சத்யராஜோட பாட்டி. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜும் இந்த ஜமீனை சேர்ந்தவர் தான். இன்னொரு பக்கம் நடிகர் சிவகுமார் இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நெருங்கிய உறவினர். ஸோ இப்படி இருக்கும்போது மாதம்பட்டி சிவகுமாருக்கு வந்து சினிமா படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையில் வந்து எப்படியாவது படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நடிகர் சிவகுமார்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்போது, அவர் வேணாமே, சினிமா வேண்டாமே, எதுக்கு சினிமா, பெரிய ஜமீன், நீங்கள்லாம் வந்து சினிமாவில் வந்து மரியாதையே கிடையாது, முதலாளி அப்படிங்கிற மரியாதையில் இங்கே யாருமே தரமாட்டாங்க, அப்படி ஒரு 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 ஆளுமையாக நீங்கள் வாழ்ந்துட்டு சினிமாலாம் எடுக்க வந்தீங்கன்னா உங்களால் அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சிவகுமார் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து மாதம்பட்டி சிவகுமார் தன்னுடைய ஆசையை வந்து மறுபடியும் சொல்லி, இல்லை நான் எப்படியாவது படம் எடுக்கணும் அப்படின்னும் போது பூவும் புயலும்னு ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்தில் வந்து சிவகுமார், ராதிகா, சரண்ராஜெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அந்த படத்தை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கியிருக்கிறாரு. அந்த படம் தான் முதல் படம் மாதம்பட்டி சிவகுமாருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து மாதம்பட்டி சிவகுமார் தயாரிக்கிறார். அதாவது தாய்நாடு, சத்யராஜ் நடித்த தாய்நாடு எல்லாமே மாதம்பட்டி சிவகுமார் தயாரித்த படங்கள் தான். நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல தயாரிப்பு நிறுவனமாக நல்ல தரமாக படங்கள் வந்து மாதம்பட்டி சிவகுமார் எடுத்தார். பட் என்னதான் தரமாக படம் எடுத்தாலும் சினிமாவோட தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல, எத்தனை கோடி ரூபா நீங்கள் சொத்தை கொண்டு வந்து சினிமாவில் போட்டிங்கனாலும் அது சினிமா வந்து அழிச்சு விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு தொழில். ஸோ சினிமா துறை பற்றி பெருசாக தெரியாமல் தயாரிப்பு துறைக்கு வந்து படங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல்விகள் வந்து அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும் போதே வந்து மாதம்பட்டி சிவகுமார் வந்து பல சொத்துக்கள் கிட்டத்தட்ட 300 ஏக்கராக்கு மேலே அந்த ஊரில் உள்ள விவசாய நிலத்தை வந்து விற்றுட்டு தான் படத்தை எடுக்கிறாரு. அந்த கடனெல்லாம் அடைக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து இனிமே சினிமா பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது கரெக்டாக நம்ம சத்யன் இருக்கார்ல, அவர் வந்து அப்பா நான் ஹீரோவாக நடிக்கணும், எப்படியாவது பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு. அதை வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பா வந்து அதை மறுக்க முடியாத சூழ்நிலையில் இளையவன் அப்படின்னு ஒரு படத்தை வந்து சத்யனை ஹீரோவை போட்டு கௌசல்யா வந்து ஹீரோயினாக புக் பண்ணி படம் எடுக்கிறாரு. கௌசல்யா அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னும் போது பெரிய லெவலில் அந்த காலத்தில் வந்து பெருசாக வந்து ட்ரால் செய்யப்பட்டது. இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லை. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சத்யனுக்கு எப்படி கௌசல்யா ஜோடி ஆக முடியும் அப்படிலாம் நிறைய பேச்சுகள் இருந்துச்சு. காரணம் என்னென்னா சத்யன் வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருப்பார், கௌசல்யா நல்லா வளர்ந்த ஹைட்டாக இருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரபல ஹீரோஸ் அதாவது விஜயோடையெல்லாம் வந்து கௌசல்யா நடிச்சிட்டு இருந்தாங்க, எப்படி சத்யனோட நடிக்க வந்தாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் அந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா சத்யனுக்கும் அந்த கௌசல்யாவுக்கும் பெருசாக ஜோடி பொருத்தம் அது பெருசாக இல்லாமல் தான் இருந்துச்சு. தியேட்டர்லேயே ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு தான் போனாங்க. அந்த படம் வந்து பெரிய தோல்விப்படம் போட்ட பணத்தில் ₹1 கூட திருப்பி எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு நஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சத்யன் மறுபடியும் இன்னொரு படம் நடிக்கலாம், ஜெயிச்சிருவேன் நான் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு உறுதி சொல்கிறதுனால அவர் வந்து கண்ணா உன்னை தேடுகிறேன் அப்படின்னு ஒரு படத்தை மறுபடியும் சத்யனை ஹீரோ போட்டு எடுக்கிறாரு. இந்த 2 படம் எடுத்தார் பார்த்தீங்களா, இந்த 2மே பெரிய தோல்விப்படம். இந்த கண்ணா உன்னை தேடுகிறேனும் பெரிய தோல்விப்படம், வியாபாரமே ஆகலை, சொந்தமாக ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, மொத்தமாக போட்ட பணமெல்லாம் போயிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிச்சம் இருந்த 300 ஏக்கரையும் விற்கிற ஒரு சூழ்நிலை. காரணம் என்னென்னா கடன். அந்த கடன் வந்து உங்களை கழுத்தை நெரிச்சிச்சுன்னா பெரிய லெவலில் சிக்கிக்குவீங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தாய்நாடு படம் எடுத்தார் இல்லையா, அதில் வந்து மீட்ரு வட்டி, கந்து வட்டி, என்னென்னமோ சொல்லுவாங்க வட்டியில், அந்த மாதிரியெல்லாம் வட்டியில் சிக்கி இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளியாக 4 பேர் ஊரில் இறங்கி வந்தால் எல்லாரும் கும்பிடுற மாதிரி, அதாவது வந்து நல்லா இருக்கீங்களா ராசா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துட்டு இந்த கடன் தொல்லையெல்லாம் வரும்போது தாங்க முடியல இவராலையெல்லாம். இவர் வந்து எப்படியாவது கடன் அடைச்சிடணும், எப்படியாவது வட்டி கட்டிடணும், சொத்தை வித்தாத அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சார். வித்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அரண்மனை மட்டும்தான் மிச்சமாக இருந்துச்சு. அந்த காலகட்டங்களுக்கு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். மாதம்பட்டி சிவகுமார் வந்து இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய கடைசி காரியங்கள்லாம் அங்கே நடந்துச்சு. அப்புறம் சத்யன் வந்து தோல்வி முகத்தில் இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த கிராமத்திலே போய் சில நாட்கள் இருக்கும்போது அவங்க அப்பாவுடைய அந்த ஒவ்வொரு வருஷம் திதின்னு சொல்லுவாங்கள்ல, ஆண்டு வரும் இல்லையா, அந்த இறந்த வருஷம், அது வரும்போது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நடிகர்கள்லாம் நிறைய பேர் இங்கேருந்து கூப்பிட்டு அது ஒரு பெரிய லெவலில் சிறப்பாக பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அதுவும் ஒரு காலத்துக்கு அப்புறம் இவருக்கும் அதாவது வந்து எப்படி சொல்கிறது, வருமானம் இல்லாமல் நீங்கள் வந்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அது அடுத்தடுத்து என்ன பண்ணுறது, கடன் தான் வாங்கணும். ஸோ கடன் வாங்கி வட்டி கட்டி ஒரு சூழ்நிலை வருது. அப்படி வரும்போது இந்த அரண்மனையை அவர் வித்துறாரு.
யார் சத்யன் வித்துறார். சத்யன் இந்த 5 ஏக்கர் இருக்கிற ஒரு அரண்மனையை வித்துறார். அந்த ஊரில் நடராஜ கவுண்டரை வந்து, அதாவது வந்து மாதம்பட்டி சிவகுமாரோட அப்பா வந்து முதலாளின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி சிவகுமாரை வந்து ராஜான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சின்ன ராஜான்னு கூப்பிடுவாங்க. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா சில கிராமங்களில் வந்து ஜமீன் இருந்திருக்கு. அந்த ஜமீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வாழ்வாங்க. அந்த வாழ்க்கை அவங்களுக்கு சார்ந்த மக்களுக்கு சில உதவிகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. அந்த மக்கள் வந்து இந்த குடும்பத்து மேலே, இந்த அரண்மனை மேலே, மக்கள் மேலே அவங்களாம் ரொம்ப பற்றா இருப்பாங்க, ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்களால தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த நன்றி விசுவாசம் வந்து ரொம்ப உணர்வோடு காட்டுவாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சினிமாவில் வாழ்ந்தவங்க யாருமே வந்து சினிமாவில் வந்து அந்த நன்றியை வந்து காட்டினதே இல்லை. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான சில விஷயங்கள் தகவல் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்த மாதம்பட்டி ஜமீனில் தயாரித்த படங்களோட ஷூட்டிங் நடந்திருக்கு. பெரிய பெரிய ஜமீன்தார் மாளிகையெல்லாம் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, பிரபு கார்த்திக் நடிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாளிகையை தான் காட்டுவாங்க. ஸோ பிரபுலேருந்து, கார்த்திக்லேருந்து, விஜயகாந்த்லேருந்து, சத்யராஜ்லேருந்து, சிவகுமார்லேருந்து, இன்னும் பிரபலமான பல நடிகர்கள், ராதிகாலேருந்து பல நடிகைகள் எல்லாருமே இந்த இந்த அரண்மனையில் போய் தங்கியிருக்காங்க. இது பல அறைகள் கொண்ட ஒரு அரண்மனை சார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுத்து, அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் ஒரு உணவு வருது ஷூட்டிங்க்கு அப்படின்னா சிவாஜி குடும்பம் தான் பாப்புலர். சிவாஜி வீட்டிலேருந்து சாப்பாடு வருதுன்னா அது அவ்வளோ ருசியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா நான் வெஜிடேரியன், அதாவது வந்து அசைவ உணவுகளும் அதில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கேரியரே இவ்வளோ பெரிய கேரியருக்கும் வரும். இந்த இடத்துல மாதம்பட்டியில் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது நடிகர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து கேரியராக வந்து நான் வெஜிடேரியன் எல்லாம் சமைச்சு போகும் போல் ஒவ்வொரு காலகட்டங்களில். இது வந்து இந்த பழக்கம் இப்போ வந்த பழக்கம் இல்லை. அந்த கிராமத்தில் இவங்களை சார்ந்து ஒரு 500 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த 500 பேருக்கும் அவங்க வேலை பார்க்குற காலகட்டங்களில் இவங்க வீட்டிலேருந்து தான் சாப்பாடு போகும். வயலில் வந்து இவங்க சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் மக்களை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதே பண்போடு தான் சினிமா எடுக்கும்போதும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சினிமாவில் வந்து சாப்பிட்டவன் நன்றியோடு இருப்பானா அப்படின்னா நிச்சயமாக நன்றியோடு இருக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய், அஜித் 2 பேருமே அந்த அந்த அரண்மனையில் வந்து படப்பிடிப்பில் கலந்துருக்காங்க. ராஜாவின் பார்வையில்னு ஒரு படம் நடித்தாங்கல்ல, அந்த படத்தில் இந்த அரண்மனை காமிப்பாங்க, ஷூட்டிங் நடந்திருக்கு. அவர் படம் மட்டும் இல்லாமல் வெளிப்படங்களுக்கும் வாடகைக்கு விடுறாரு. இல்லை, வாடகைக்கு உள்ள பிரியத்தின் பேரில் தான். அவர் வாடகைக்கு விட்டு என்ன சார் செய்ய போகிறாரு? அது வந்து பிரியத்தின் பேரில் தான். இப்போ கேட்பாங்க, சினிமாவில் பட தயாரிப்பாளராக இருக்காரு சார், இந்த படத்தில் ஷூட்டிங் நாங்கள் அந்த பங்களா பார்த்தோம், உங்கள் இதில் நடத்திக்கலாம். நான் நடத்திக்கங்க, தாராளமாக நடத்திக்கங்க, என்ன வேணும்னு சொல்லுங்கள், எல்லா வசதியும் நான் பண்ணித்தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணி கொடுக்குறது. காசுக்கு வாடகைக்கு விடுறதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உயர்வாக தரமாக வாழ்ந்த ஒரு மக்கள். அவங்க வந்து அப்படி காசெல்லாம் வாடகைலாம் ஆசைப்பட மாட்டாங்க. வியாபாரம் மூலமாக நல்ல பணம் சம்பாரிச்சிருக்காங்க. சினிமாவை தேர்ந்தெடுத்து தான் அவங்களுக்கு பெரிய சிக்கல். சத்யராஜே எடுத்துங்களேன், அவர் வந்து நான் சொன்னேன்ல அவருடைய உறவுக்காரன் சொன்னேன்ல, சத்யராஜ் வந்து ஆரம்ப காலத்தில் படம் நடிக்கணும் ஆசைப்படும் போது கல்லூரி முடிச்சுட்டு மாதம்பட்டி சிவகுமார்ட்ட தான் போய் அறிவுரை கேட்டுக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் சொல்லிட்டாரு, வாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆஃபீஸ்லேயே நீ தங்கிக்கோ, இதே ஜெமீனை சேர்ந்தவர் தான், நம்ம ஆஃபீஸ்லேயே நீ தங்கிக்கோ, உனக்கு என்ன தேவை, 350 ரூபா 400 ரூபா நான் மாதம் உனக்கு தரேன், இங்கேருந்துட்டே நீ பட வாய்ப்புகள் தேடு அப்படிங்கிற மாதிரி சத்யராஜுக்கு வந்து மாதம்பட்டி சிவகுமார் வந்து ஆரம்பத்தில் நிறைய உதவிகள், அவர் வளர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு வந்து மாதம்பட்டி சிவகுமாருக்கு இருந்திருக்கு. இந்த இடத்துல சிவகுமார், நடிகர் சிவகுமாரும் வந்து சத்யராஜ், மாதம்பட்டி சிவகுமார் எல்லாருக்கும் உறவினர் நான் சொன்னேன்ல, சிவகுமாரோட பங்களிப்பும் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வளர்றதுக்கு பெரிய லெவலில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் பல நேரங்களில் பல படங்களுக்கு வந்து சிவகுமார் வந்து சத்யராஜை சிபாரிசு பண்ணி வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. உங்களுடைய படங்களுக்கு அவர் தான். ஆமாம், எங்களுடைய என் தந்தையார் தயாரித்த தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்தில் கூட ஒரு வில்லன் வந்து கதாபாத்திரத்துக்கு சத்யராஜ் வந்து சிவகுமார் தான் சிபாரிசு பண்ணார். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாங்க. ஒரு குரூப்பான ஒரு மக்கள், அவங்க அந்த கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க நிறைய உதவிகள்லாம் செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்தாங்க. அப்படி வந்த விதத்தில் சத்யராஜை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய நடிகராக மாறிட்டார். வில்லனாக இருந்து ஹீரோவாகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நிறைய படங்கள் ரஜினியோட, கமலோட எல்லாத்தோடையும் நடிச்சிட்டாரு. ஸோ ஒரு சம்பாத்தியம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்யராஜ் வந்து சும்மா தான் வந்தார், படித்தார், பணத்தை சினிமாக்குள்ளே கொண்டு வரல, அவர் நடிகராக வந்தார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் கேள்விப்பட்ட தகவல் தான், ஒரு கப்பல் அதை எங்கேருந்தோ வந்து நம்ம அண்ணா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அண்ணா ஸ்கொயர் கிட்ட வந்து இது நின்றுச்சு. அது அடுத்து தரதட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதை வந்து சத்யராஜ் வந்து ஏலத்துக்கு எடுத்தார். ஸ்கிராப்னு சொல்லுவாங்க, அதாவது அதில் உள்ள பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விற்பாங்க. அந்த மாதிரி அதில் கிடைச்ச இரும்பெல்லாம் வியாபாரம் பண்ணி அதில் ஒரு வருமானம் ஈட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடையெல்லாம் சத்யராஜ் போட்டிருந்தார். அந்த ஐஸ்கிரீம் கடையெல்லாம் வந்து நடத்தி
சினிமாவில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சில வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. சிவகுமார் குடும்பத்தோட நெருங்கிய நண்பராக இருந்ததுனால, தொடர்பில் இருந்ததுனால, சூர்யா அந்த கார்த்தி எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பைக்கில் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு அவரோட ஐஸ்கிரீம் ஷாப் கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரியான ஒரு ஒரு தொடர்பு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகுமார் குடும்பம், சத்யராஜ் குடும்பம் இவங்களுக்குலாம் வந்து நல்ல தொடர்பு இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம்பட்டி சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தயாரிப்பாளராக வந்து படம் எடுக்க வந்தார் இல்லையா, அங்கே தான் சிக்கலாக போச்சு, அங்கே தான் மாட்டிக்கிட்டார். இப்போ சத்யராஜை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நடிகனாக வரணும்னு முயற்சி பண்ணுறாரு, தயாரிக்கலாம் வரல அவர் வந்து நடிகனாக வராரு, அடுத்தடுத்த உயரங்களை அடிக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, இன்னைக்கு பெரிய லெவலில் வந்து செட்டில் ஆகி நல்ல ஒரு பேரோட புகழோடு இருக்கார். பட் இந்த ஜெமீன் பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஜெமீனே அழிஞ்சு போச்சு. சத்யன் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் ஹீரோவாக நடிச்சாரு, அதுக்கப்புறம் காமெடி படங்கள் நடிக்கிறாரு. இப்போ வாய்ப்பு இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, ஜமீன் பரம்பரையாக இருந்தாலும் சென்னையில் வந்து கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. அதெல்லாம் உண்மை தானே சார்? இல்லை, அதாவது வந்து சத்யனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவாக நடித்தார். அது வந்து பெரிய லெவலில் வந்து தோல்வியை கொடுத்துருச்சு, சொத்துக்கள்ளையெல்லாம் விற்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடி கதாபாத்திரங்களில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சிவா மனசில் சக்தி, ரௌத்ரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட நண்பன், துப்பாக்கி, வேட்டைக்காரன், நிறைய படத்தில் நடிக்கிறாரு, கஜினியில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சத்யனுக்கு வந்து அடுத்தடுத்து பேர் கொடுக்குது. நல்ல ஒரு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்தாலே ஸ்க்ரீனில் வந்தாலே ஆடியன்ஸ் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நண்பன் படம்லாம் வந்தப்போ பெரிய லெவலில் வந்து இவருக்கு அந்த ஒரு பேர் கிடச்சி அந்த படத்தில். ஸோ இது அடுத்தடுத்து நிறைய படங்களில் காமெடியாக நடிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து வந்து சத்யனை புக் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்ல எப்படி சொல்கிறது, பிரபலமாக இருக்கிற பல காமெடி நடிகர்கள், அதாவது வடிவேலு, கவுண்டமணி, செந்தில், இப்படி பெருசாக வளர்ந்த காமெடி நடிகர்களுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு காலத்தில் வந்து வருவார், பெரிய காமெடி நடிகனா சினிமாவில் வந்து ஒரு கோல் வச்சுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது என்ன நல்ல நேரமா கெட்ட நேரமானு தெரில, அந்த அந்த ஒரு பீரியட் வரும் பார்த்தீங்களா, அந்த நல்ல ஒரு பீரியட் வந்துச்சு. சத்யன் மட்டும் அந்த காமெடி நடிகனா அந்த 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 சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி இருந்தார்னா நிச்சயமாக பெரிய உயரத்துக்கு போயிருப்பார். இன்னைக்கு பெரிய காமெடி நடிகை வந்து பெரிய லெவலில் சம்பாரிச்சிருப்பார். இழந்த சொத்தை எல்லாம் கூட சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் சத்யனுக்கு கூட இருந்த சில நண்பர்கள் அவங்க என்னன்னா, அதாவது இன்னைக்கு நீ தாண்டா பெரிய காமெடி நடிகை, நீ வந்து ஏன்னடா 10 லட்சத்துக்கு நடிச்சிட்டு இருக்க, 15 லட்சத்துக்கு நடிக்கிற, கேள்டா பெரிய சம்பளத்தைன்னு கேட்க விட்டு அவர் வந்து வாய்க்கு வந்த சம்பளம்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். பெரிய சம்பளத்தை கேட்கும்போது வந்த தயாரிப்பு நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிட்டாங்க. ஐயா என்ன இவ்வளோ சம்பளம் கேட்குறாரு அப்படின்ட்டு. சினிமாவில் ஒரு சின்ன புள்ளி கிடைச்சா போதும், அதை வந்து அவங்க கோடு போட்டு வரைஞ்சி பெரிய படமே வரைஞ்சிருவாங்க. சத்யன் ரொம்ப திமிரா இருக்காருப்பா, அவருக்கு போனால் வந்து 10 லட்சம் சம்பளம் கொடுக்கலாம்ப்பா, அவர் வந்து 40 லட்சம் கேட்குறாருப்பா அப்படி இப்படின்னு பரப்பி விட்டு 1-2 தயாரிப்பு நிறுவனங்களும் போகிறதுக்கு பயந்து சத்யன்கிட்ட போகாம விட்டாங்க. ஸோ வந்த அந்த வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதையும் வந்து சத்யன் இழந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு பட வாய்ப்பு இல்லை, ஆல்ரெடி வந்து வருமானம் இல்லை. ஒரு சில காலகட்டங்களில் காமெடி நான் வந்தபோது சில ஒரு வாய்ப்புகள் இருந்தபோது கொஞ்சம் சம்பாரிச்சதை நிச்சயமாக வச்சு சாப்பிட்டு இருந்திருப்பார். இன்னைக்கு கையில் இருக்காது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வாடகை வீட்டை இருக்கிறதா சொல்கிறாங்க பெரம்பூர் பக்கம் எங்கேயோ. வேறு சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சொந்த ஃப்ளாட்டில் தான் சத்யன் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சத்யன் வந்து சொந்த வீட்டில் இருக்காரா வாடகை வீட்டில் இருக்காரா, ஏதோ ஒரு ஃப்ளாட்டில் இருக்காரு போல். ஒரு ஒரு 5 ஏக்கரால் உள்ள ஒரு அரண்மனையில் வாழ்ந்த ஒரு பையன் நடந்து வந்தால் அந்த ஊரே வந்து சின்ன ராஜா அப்படின்னு மதித்து எல்லாருமே அன்பை காட்டக்கூடிய அளவில் வளர்ந்த ஒரு பையன், ஒரு கம்பீரமாக வாழ்ந்த ஒரு ஜமீன் குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க அப்பாவும் தோல்வி முகத்தை சந்திச்சிட்டாரு, இவரும் வந்து தோல்வி முகத்தை சந்தித்து இன்னைக்கு வந்து ஆள் அட்ரஸே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டார். நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஆரம்பத்தில் சத்யராஜு கூட இவங்க அப்பா சிவகுமார் தான் வந்து உதவி பண்ணார் சினிமாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. சிவகுமார் ஃபேமிலியுமே வந்து இவங்களுடைய சொந்தம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. சிவகுமார் ஃபேமிலியில் சூர்யா பெரிய ஆக்டர், கார்த்தி பெரிய ஆக்டர், இன்னொரு பக்கம் சத்யராஜுமே வந்து இந்தியா முழுவதுமே பல மொழிகள் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் எதுவும் உதவி பண்ணலையா சத்யனுக்கு? இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஏதாவது உதவி செஞ்சுருப்பாங்க. இப்போ சிவகுமார் குடும்பமே, நடிகர் சிவகுமார் குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்களோட நெருங்கிய தொடர்பில் உள்ள குடும்பம் தான். நிச்சயமாக ஏதாவது விதத்தில் உதவி செஞ்சுருப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தூக்கி விட முடியும் சொல்லுங்கள்? ஒரு ஏதாவது ஒரு உதவி கிடைச்சா அந்த உதவியை பிடிச்சி அடுத்தடுத்த உயரத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஓகே. எல்லா காலங்கள்லையும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அது சாத்தியமும் இல்லை. இப்போ சத்யராஜே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்தபோது மாதம்பட்டி சிவகுமார்
சிவகுமார் தான் எல்லா உதவிகளும் செஞ்சார். அவர் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு ஆட்டினார். இதெல்லாம் உண்மைதான். பட் இருந்தாலும் சத்யராஜ் தான் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு படத்தில் வாய்ப்பு வாங்கி தர முடியும், இந்த படத்தில் போடுங்க அது இதுன்னு சிபாரிசு பண்ண முடியும். வேற எந்த அளவுக்கு பெரிய உதவி செய்ய முடியும்? இங்கே சினிமாவை பொறுத்த வரைக்கும் சார், உங்களுடைய அடையாளங்களை நீங்களே தேடிக்கணும். உங்களோட அடையாளங்கள் யாரும் வந்து பெற்றுத்தர முடியாது. ஒரு ஒரு அறிமுகத்துக்கு தான் நம்ம இங்கே பயன்படுத்திக்க முடியும் தந்தையார் பேரை. இப்போ நம்ம சூர்யாவே எடுத்துக்கங்க, கார்த்தி எடுத்துங்க, 2 பேரும் சிவகுமார் குடும்பத்திலேருந்து வந்தவங்க, சிவகுமாரோடைய வாரிசுகள். அவருடைய தந்தையார் பேர் உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்கு பயன்படுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டாரு. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு யாருக்கும் சலிக்காத ஒரு நடிகன் நான் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு ஒரு வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு உச்சத்துக்கு போயிட்டார் அவரும். இது அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் சத்யராஜ் பக்கம் வருவோம். நம்ம இப்போ சத்யராஜை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து, வில்லனாக நடித்து, ஹீரோவாக நடித்து, குணச்சித்திர கதாபாத்திரங்கள், அது பாகுபலியெல்லாம் வந்ததுக்கப்புறம் சத்யராஜுக்கு இன்றைக்கி நல்ல பேர். அதாவது எல்லா நடிகரோடையும் சேர்ந்து நடிச்சிட்டாரு. இப்போ சமீபத்தில் வரப்போகிற கூலியில் கூட ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு சினிமாவில் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நடிகராக இருக்கார். பட் அவருடைய வாரிசு யார்? சிபிராஜ் இருக்காரு. அவருக்கும் சினிமா ஆசை. எப்படி மாதம்பட்டி சிவகுமாரோட பையன் சத்யனுக்கு சினிமா ஆசை முயற்சி பண்ணி தோத்துட்டாரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிராஜுக்கும் சினிமா ஆசை இருந்ததுனால சத்யராஜ் சிபிராஜை அறிமுகப்படுத்துறார். ஸ்டூடெண்ட் நம்பர் 1ன்னு ஒரு படத்தில் அறிமுகப்படுத்துறாரு. அது வேற ஒரு தயாரிப்பாளர், தெலுங்கு தயாரிப்பாளர். அந்த படம் சும்மா சலசலப்பை கிரியேட் பண்ணிச்சு. அது ஏதோ ஜூனியர் என்டிஆர் நடித்த படம் தெலுங்குல. அந்த படம் அதை வாங்கி பாட்டுக்கிட்டெல்லாம் போட்டு எடுத்தாங்க. அது பெருசாக பேசப்படலை. அதுக்கடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோரு என்னென்னமோ படங்கள்லாம் பண்ணார். ராமநாராயணன் டைரக்ஷன் அதுன்னு பண்ணார். அப்புறம் அவரே கூட பார்த்தீங்கன்னா நாய்கள் ஜாக்கிரதை அப்படி இப்படின்னு 4-5 படம் சிபிராஜ் வச்சு தயாரிச்சார். கூட நடிச்சும் பார்த்தாரு. அவரே கூட நடிச்சு பார்த்தாரு. எல்லாம் ஜோன்ற படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜும் சிபிராஜும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. வடிவேல் இருப்பார், பானுப்பிரியா இருப்பாங்க. பெரிய காம்பினேஷன் தான். ஆனால் பெருசாக கொண்டு வர முடியல. அடுத்தடுத்து இப்போ சமீபத்தில் கூட சிபிராஜ் நடிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு உயரத்துக்கு, அதாவது அவர் அடைஞ்ச உயரத்தை பையனால் அடைய முடியல. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் சத்யராஜ் அவரோட பையனுக்கு சில படங்கள் சொந்தமாக தயாரித்து பார்த்தாரு. சில நிறுவனங்களுக்கு சொல்லி வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் பண்ணி பார்த்தாரு. நான் கொண்டு வர முடிஞ்சிச்சா? என்ட்ரிக்கு மட்டும்தான் உதவும். ஆமாம் சார், என்ட்ரிக்கு மட்டும்தான் உதவும். இப்போ விஜயே நீங்கள் எடுத்துக்கங்களேன். எஸ். ஏ. சந்திரசேகர் 4 படம் எடுத்தார். அதில் எந்த மாற்றம் கிடையாது, மாற்றுக்கிறதும் கிடையாது. எடுத்தா கூட அதுக்கப்புறம் விஜய் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உச்சத்தில், அதாவது சினிமாவில் நானும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய நிரந்தரமான ஒரு இடத்த அடைஞ்சிருக்காருன்னா அதுக்கு அவருடைய உழைப்பு, அவருடைய எப்படி சொல்லு கடுமையான அவருக்கு அந்த சினிமா துறையின் மீது இருந்த ஆர்வம், இதெல்லாம் அவர் ஜெயிச்சு காமிச்சார். ஸோ நம்ம ஜெயிக்கணுங்கிற எல்லாராலையும் சினிமாவில் செஞ்சிட முடியாது. ஒரு வாரிசு நடிகர் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி விசிட்டிங் கார்டாக தான் இருக்க முடியுமே தவிர அதுவே ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனையோ பேர் நம்ம உதாரணமாக சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் கேட்குறீங்க சத்யனுக்கு சிவகுமார் செய்ய முடியல, இல்லை சத்யராஜ் செய்ய முடியலையான்னு. அதாவது தன் பையனுக்கே சத்யராஜால் செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி சத்யனுக்கு செய்ய முடியும்? ரொம்ப நன்றி சார். நடிகர் சத்யன் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பண்ணுவாங்க. மிக்க நன்றி. நன்றி.